ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கூல் சுரேஷ் கதாநாயகனாக நடித்து வெளிவரும் படம். இது கதாநாயகனாக எத்தனாவது படம்? மூணாவது படம். உள்ளே செல்லாதுன்னு டைட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்காக டைட்டில் பார்த்துட்டு யாரும் அதை ஃபீல் பண்ணாதீங்க. உள்ளே போனால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது அந்த ஹாரர் ஃபீல். ஸோ டாக்டர் இளையராஜா அவங்க வந்து பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் முத்து மனோகர் முதல் தடவை படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கூல் சுரேஷை பார்த்து நான் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் 2 பேரும் காதல் அழிவதில்லை அந்த படத்தில் இருந்து ஒன்றா ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிட்டு செலெக்ஷன் ஆகி டிஆர்எஸ் ஆகிட்டு அதுலேருந்து அப்படியே டெவலப் ஆகி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ட்ராவல் எங்களுக்கு நண்பர்களாக. ஸோ நிறைய பேர் இப்போவே ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கல, இல்லை வந்துட்டு சரியாக முடியல அப்படிங்கும்போது வந்து மனசோட போய் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறேன், இந்த மாதிரி சைக்காலஜி ப்ராப்ளம் வருதுலாம் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய பேர் பசங்களாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த அப்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷமாக போராடி எவ்வளோ பேர் என்னென்னவோ சொல்லி கலாச்சாரம் கிண்டல் பண்ணாலும் அதெல்லாம் தாண்டி யார் ஒன்றாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், சொல்லட்டும், யார் ஒன்றும் என்ன வேணாலும் பேசிட்டோம். பட் நம்ம என்ன நினச்சோமோ அது வந்து நம்ம போகிற வரைக்கும் நம்மளுடைய பாதையில் ரொம்ப உறுதியாக இருக்கணும் அப்படின்றது கூல் சுரேஷுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நானே சில டைம் கொஞ்சம் ஜெர்க்காக இது வேணுமா பண்ணலாமா அப்படின்னாங்க. பட் கூல் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும். இல்லை கண்டிப்பாக பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ கூல் ஒரு படம் இந்த படம் நல்ல முறையில் ரிலீஸ் ஆகி வெற்றி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ மக்களாகி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். உன் மனசுக்கு தெரியும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாளே. என்னை பற்றி எவ்வளவோ குற்றம் குறைகள் இருந்தாலும் டேய் கூல்டா நம்மாடா அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் சரி. அது இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் நிற்கிறேன்னா அதுக்கு சந்தானம் தான் காரணம். இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க அந்த மாதிரி உங்களோட உள்ளே செல்லாதீர்கள் அந்த படத்திற்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூல் சுரேஷே ஒரு ப்ராப்ளமான ஆள் தான். அவரே நிறையா படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு சந்தானம் சொல்லல, நீ பண்ணுறன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. யார் நீங்களே பண்ணிடுறீங்களா ப்ரெஸ்க்கு நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன் அது ஒரு சஸ்பென்ஸுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என் தாய் தந்தைக்கு பிறகு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு சந்தானம். చంపొద్దునైనా చంపొద్దునైనా